வணக்கம். நான் அன்னைக்கு வந்திருக்கிறது பஹ்ரைன் ஃபுட் ஃபெஸ்டிவலு. இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு எப்படி நடக்குது, என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபெஸ்டிவலில் வாங்க இந்த ஏரியாவை சுற்றி பார்ப்போம். நூற்றுக்கணக்கான வெண்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அதாவது விதவிதமான ஃபுட்டெல்லாம் இங்கே வந்துட்டு கிடைக்கும். இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு ஆல் ஓவர் மிடில் ஈஸ்ட் கல்ஃப் கண்ட்ரி எல்லா சிசியிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் வேர்ல்டும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இது. நிறைய பப்ளிக்லாம் இங்கே வந்துட்டு டூரிஸ்ட் வர்றது மாதிரி இந்த ஏரியாவுக்கு வருவாங்க. அதாவது சில சாப்பாட்டு பிரியர்கள்லாம் விதவிதமான சாப்பாடு சாப்பிட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்கலாம் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு விதவிதமாக சாப்பிட்டு அவங்க சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த இடத்துல எல்லாம் இங்கே வந்துட்டு சாப்பிட்றது மட்டும் கிடையாது, விதவிதமான என்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் இங்கே இருக்குது. அதாவது சில்ட்ரன்ஸு பிளேயிங் ஏரியாவெலாம் இருக்குது. அதே மாதிரி சில மியூசிக்கு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமு அதெல்லாம் இங்கே வந்துட்டு அடிக்கடி நடக்குது. இது வந்துட்டு எல்லா வருஷமும் பிப்ரவரியில் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம், அதாவது இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலும் அவங்க நடத்துகிறாங்க. இந்த ஃபெஸ்டிவலில் பல நாட்டு வகையான உணவுகள்லாம் இங்கே கிடைக்கும். பலவிதமான மக்கள் பலவிதமான உணவுகளை வந்துட்டு ரசித்து ருசித்து சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க.
விதவிதமான மக்கள், விதவிதமான உணவுகள்லாம் பார்த்தோம் இல்லையா? பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. என்னை சுற்றி உள்ளதெல்லாம் விதவிதமான மக்கள். அது எல்லாம் ஒரு நாட்டு மக்கள் இல்லை. ஓகே நண்பர்களே, நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். இந்த பஹ்ரைன் ஃபுட் ஃபெஸ்டிவலை வந்து நான் கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா எல்இடி டிவிலலாம் அவங்க ப்ளே பண்ணுறாங்க அந்த அவங்களோட ஃபுட்டை பற்றி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம்.